அன்பிற்குரியவர்களுக்கு வணக்கங்கள். அருவங்குளத்தில் அப்பன் திரு சுடலை ஈசன் கோவில் கொண்டிருக்கும் சமயம் சிதம்பரத்தம்மாள் காலத்திலும் அவள் காலத்திற்கு பின்பு உள்ள காலத்திலும் சரி, அருவங்குளத்தில் அப்பன் திரு சுடலை ஈசனுக்கு கொடை நடக்கும் போது எல்லாம் அப்பன் திரு சுடலை ஈசனுக்கு கோமரமாய் இருப்பவர்கள் எல்லாம் கொடை முடிந்த 8வது நாள் அவர்கள் இறந்து விடுவது வழக்கமாக நடந்தது. இப்படி சிதம்பரத்தம்மாளுக்கு பிறகு உள்ள இளைய தலைமுறைகளில் மகாலிங்கம் பிள்ளை காலம், அவர் மகன் நாராயண பண்டிதர் மகன் குப்பான் பிள்ளை காலம் வரை அப்பன் திரு சுடலை ஈசனுக்கு கொடை நடந்தால் மேற்கூறியவாறு 8வது நாள் அப்பன் திரு சுடலை ஈசனுக்கு காப்பு கட்டி கோமரமாக இருப்பவர்கள் இறந்து விடுவது வழக்கம். நாராயண பண்டிதர் என்பவர் வைத்தியத்தில் வல்லவராக திகழ்ந்தார். இப்படி இருக்க குப்பான் பிள்ளை மகன் நாராயண பிள்ளைக்கு வயது 28. ஊரார் எல்லோரும் ஒன்று கூடி அப்பன் திரு சுடலை ஈசனுக்கு கொடை நடத்த வேண்டும் என்று பேசும்போது கோயில் ஸ்தாபகர் தெய்வ திருமகனார் எஸ் நாராயண பிள்ளை அவர்களின் பூட்டியாகிய மாரிமுத்து அம்மாள், எனது பிள்ளைதான் காப்பு கட்டி கோமரம் கொள்ளும் நிலை, ஆனாலும் எனது பிள்ளைக்கு வயதோ 28, மாலை சூடி 2 ஆண்டு கூட ஆகவில்லை, ஆகையால் எனது பிள்ளைக்கு காப்பு கட்டி கோமரம் ஆக்கக்கூடாது என்று சொல்ல கொடை நடத்த வேண்டும் என்று முடிவு நின்றுவிட்டது. இப்படி 5 ஆண்டுகள் உருண்டு ஓடிவிட்டது. மீண்டும் ஊரார் ஒன்று கூடி பேசி அப்பன் சுடலை ஈசனுக்கு கொடை நடத்தி 35 ஆண்டுகள் ஆகிறது. அதனால் பல அல்லல்தான், பல உயிர் சேதங்கள் வேறு. இப்படி பேசும்போது மாரிமுத்து அம்மாள் எனது பிள்ளைக்கு காப்பு கட்டக்கூடாது என்று ஊராரிடம் மன்றாடி கொண்டிருக்கும் போது ஊரார் எல்லாரும் என்ன செய்வது, இந்த அம்மாள் சொல்வது சரிதான், ஆனால் கொடை நடந்து 40 ஆண்டுகள் ஆகப் போகிறது என்று பேசும் வேளை அப்பன் திரு சுடலை ஈசன் குப்பான் பிள்ளை மேல் அருளாகி, நீங்கள் இதுவரை எனக்கு கொடை நடத்தும் முறை சரியில்லை, ஆகையால் எனக்கு கனியான் கைவெட்டு கொடுத்து மயான திரளை கொடுத்து வாருங்கள், எந்தவித அசம்பாவிதமும் நடக்காது என்று சொல்ல ஊரார் எல்லோரும் அந்த ஆண்டிலேயே கொடை நடத்த ஏற்பாடுகள் செய்து பெரிய நாராயண பிள்ளை அவர்களுக்கு காப்பு முதல் கட்டி கனியான் கைவெட்டு மயான திரளை முதலியவை கொடுத்து கொடையை சீரோடும் சிறப்போடும் நடத்தினார்கள். அதற்கு பிறகு 8வது நாள் எந்தவித அசம்பாவிதமும் நடக்கவில்லை. அதாவது தாத்தாவோட பேரும் நாராயண பிள்ளை, தாத்தாவோட தாத்தா பேரும் நாராயண பிள்ளை அப்படிங்கிறதுனால அந்த பெரிய தாத்தா பேரை சொல்லல பெரிய நாராயண பிள்ளை அப்படின்னு சொல்கிறேன். அடுத்ததாக ஆசான் சண்முகம் பிள்ளை வரலாறு குறித்து இனி பார்க்கலாம். நாராயண பிள்ளை பெரிய நாராயண பிள்ளை அவர்களுக்கு 2 மகன்கள், அதாவது கோயில் ஸ்தாபகர் தெய்வ திரு எஸ் நாராயண பிள்ளை அவர்களின் தந்தையாகிய சுடலையாண்டியா பிள்ளையும் ஸ்தாபகரின் சிறிய தந்தை சண்முகம் பிள்ளையும் என 2 மகன்கள். எங்கள் ஆசான் சண்முகம் பிள்ளை அவர்கள் 18 வயதில் சிலம்பம், வர்மக்கலை ஆகியவற்றில் மிகவும் தேர்ச்சி பெற்று மேலும் வில்வித்தை போன்று இன்னும் பிற கலைகளிலும் தேர்ச்சி பெற்று விளங்கினார்கள். இளமை பருவம் தனில் பல குறும்புத்தனங்கள் செய்து செல்ல பிள்ளையாக வளர்ந்து வந்தார்கள். இப்படி இருக்க ஒரு நாள் தினம் அருவங்குளத்தில் அப்பன் திரு சுடலை ஈசன் ஆலயத்திற்கு மேல்புறம் வடக்கு முகமாக ரோடு போகின்றது. அது மூலச்சி எனும் இடம் போய் கிழக்கு முகமாக போகும் ரோடு வண்ணான் பச்சேரி எனும் ஊருக்கு மேற்கு முகமாக போகும் ரோடு குறிச்சி குளத்திற்கும் செல்லும். அந்த ரோட்டில் அருவங்குளம் என்னும் ஊருக்கு சமீபமாக பரட்சி மடை என்று ஒன்று உண்டு. அப்படி பரட்சி மடை என்பதற்கான பெயர் வர காரணம், அப்போது உள்ள வகுப்பை சார்ந்த மங்கையர்கள் விவசாயத்திற்கு மிக முனைப்பாக உள்ளவர்கள். வயல் நடுவை காலத்தில் நடுவைக்கு போவது, களை எடுக்கப் போவது வழக்கம். இப்படி நிலையில் அந்த மடை என்ற பெரிய வாய்க்காலில் ஒரு திட்டு உண்டு. அந்த மடைக்கு மேல்புற வயலில் நடுவை நடந்தது. அங்கு 4 மங்கையர்கள் வந்து நட்டுவிட்டு போகும்போது அதில் ஒரு மங்கை கால் தவறி ஊரணியில் விழ அதில் இருந்த சகதி அவள் கழுத்தளவிற்கு மூழ்க கூட வந்தவர்கள் 3 பேரும் அவளை கைப்பிடித்து தூக்க அதற்குள் அவள் மரணமடைந்து விட்டாள். அன்று முதல் அந்த மடையில் அவள் ஆவியாக சுற்றினாள். அவள் பெயர் சுப்பம்மாள். அந்த அகால மரணமடைந்த சுப்பம்மாள் ஆவி அந்த மடைக்கு அருகில் வருவரை பிடிக்கும். அந்த ஆவி பிடித்தால் கடுமையான காய்ச்சல் வரும். அதனால் அந்த மடை பக்கத்தில் பொங்கலிட்டு கோழியை கறி சமைத்து வைத்து எண்ணெய், சீகக்காய் மற்றும் தேங்காய் பழம், சூடம் பத்தி முதல் வைத்து வழிபட்டு விட்டு அப்படியே வைத்துவிட்டு வந்து விடுவார்கள். இப்படி வழக்கமாக செயல்பட்டு வருவது வழக்கம். இப்படி ஒரு நாள் எங்கள் ஆசான் சண்முகம் பிள்ளை மாலை 6 மணி அளவில் மீன் பிடிக்க வேண்டும் என தூரியை கொண்டு அந்த மடையில் வைத்துவிட்டு வீடு வந்தார்கள். பிறகு 7:30 மணியளவில் மீன் விழுந்திருக்கும் என்று அங்கு போகும்போது
அந்த மலை பக்கத்தில் சுப்பம்மாள் ஆவிக்கு யாரோ பொங்கலிட்டு கோழிகறி சமைத்து வைத்திருப்பதை பார்க்க நமக்கு சரியான வேட்டை கிடைத்தது என்று எண்ணி எண்ணெய் தேய்த்து அந்த மடைக்கு அருகில் குளித்துவிட்டு அந்த இடத்திலேயே இலையிலேயே சாப்பிடும்போது அந்த ஆவியானது பன்றி போல் உருமி குரல் கொடுத்தது. ஆனால் ஆசான் அதை கண்டுகிடவில்லை. அத்துணை பொருளையும் சாப்பிட்டார்கள். பின் தூரியை பார்த்தார்கள். அது கனமாக இருக்க சரியான வேட்டை என்று வீட்டுக்கு கொண்டு போதும் வழியில் சுப்பம்மாள் ஆவியானது பூனையைப் போல் குறுக்கே பாய அவ்வளவு திடமான சண்முகம் பிள்ளை சரியான இருட்டு ஆகையால் சற்று மனம் தாவி மீண்டும் தூரியை தூக்கி கொண்டு வீடு போனார்கள். தாயாரிடம் மீனை பற்றி சொல்ல, இப்போ கொப்பரையில் போடு, காலையில் பார்த்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள். காலையில் கொப்பரையை பார்க்கும்போது சாறை பாம்பு ஒன்று இருந்தது. இதற்கு அடுத்தார் சில நாட்கள் கழித்து ஆசானுக்கு காய்ச்சல் ஏற்பட்டது. பலவித மருந்துகள் கொடுத்தும் காய்ச்சல் சரியாகவில்லை. இந்த நிலையில் ஆசான் தகப்பனார் நாராயணப்பிள்ளை என்ன நிலை என்று சிந்தித்து மேடு எனும் ஊரில் போய் ஓர் மந்திரவாதியை கூட்டு வர, மந்திரவாதி காய்ச்சலுக்கு காரணம் சுப்பம்மாள் ஆவிதான் என்று சொல்லி பார்வையிடும்போது மந்திரவாதியிடம், திரு சுடலை ஈசன், மந்திரவாதி, இது எனக்கு அடிமை கொண்ட பிள்ளையின் வீடு, ஆகையால் மரியாதையாக ஓடிவிடு என்று சொல்லவும் மந்திரவாதி பயந்து போய் பெரிய நாராயண பிள்ளையிடம், அதாவது ஆசானின் தந்தையிடம், உங்கள் குலதெய்வம் சுடலை ஈசன் என்னை பார்க்க விடமாட்டேங்கிறது, ஆகையால் நீங்கள் கோவிலில் வைத்து பாருங்கள் என்று சொல்லி மந்திரவாதி போய்விட்டார். இந்த நிலையில் நாராயண பிள்ளையும் குப்பான் பிள்ளையும் சேர்ந்து திரு சுடலை ஈசனுக்கு கோவிலில் பொங்கலிட்டு தேங்காய் பழம் சூடன்பத்தி முதலிய பொருள் வைத்து திரு சுடலை ஈசனை அழைத்தார்கள். அப்பன் திரு சுடலை ஈசன் குப்பான் பிள்ளையின் மேல் அருளாகி ஆசானை அழைத்து அந்த சுப்பம்மாள் எனும் ஆவியை விலக்கி, இது முதல் உனது சிரசில் நான் குடியிருந்து வருவேன் என்று உரைக்க, அன்று முதல் ஆசான் சண்முகம் பிள்ளை அவர்கள் காய்ச்சலின்றி நலமானார்கள். மதுரையில் சண்முகம் பிள்ளை அவர்களுக்கு மீனாட்சி அம்மாளை கல்யாணம் செய்து வைத்தார்கள். இப்படி நிலையில் ஆசான் மதுரையிலேயே குடியேறினார்கள். குறுகிய காலத்தில் ஜவுளிக்கடை, உண்டியக்கடை என 2 கடைகளுக்கு கணக்காளர்களை போட்டு பார்த்து வந்தார்கள். இப்படி ஆசான் சண்முகம் பிள்ளை முதலாளி அந்தஸ்தில் இருக்கும் நாளில் அருவங்குளத்தில் திரு சுடலை ஈசனுக்கு ஒரு நாள் குடை, அதாவது அந்த காலத்தில் குடையை படுக்கை என்று சொல்வார்கள். அப்படி நிலையில் பெரிய நாராயணப்பிள்ளை இளைய மகனாகிய சண்முகம் பிள்ளையிடம் போய், கொடை நடக்கிறது, வா என்று அழைத்தார்கள். ஆசான், நான் வர முடியாது, நீங்களே போய் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்ல, அந்த நேரம் கோயில் ஸ்தாபகருடைய தாத்தா, அதாவது பெரிய நாராயணப்பிள்ளை அவர்கள் மேல் அப்பன் திரு சுடலை ஈசன் அருளாகி, அடே, உனக்கு செல்வ செழிப்பு கொடுக்க போய் அல்லவா என்னுடைய சல்லடமும் குல்லாவும் அணிய மறுக்கிறாய், இன்று முதல் சில காலத்தில் உன்னை ஆண்டியாக்கி விடுவேன் என்று சொல்லும் நிலை ஏற்பட்டது. இப்படி நிலையில் அருவங்குளத்தில் திரு சுடலை ஈசனுக்கு படுக்கையாகிய ஒரு நாள் கொடையை பெரிய நாராயணப்பிள்ளை நடத்தி முடித்தார்கள். பெரிய நாராயணப்பிள்ளை பேரப்பிள்ளையாகிய கோயில் ஸ்தாபகரை தாயிலும் மேலாக பராமரிப்பது சுபாவம். ஒரு நாள் தீரன் கோயில் ஸ்தாபகரை தூங்க வைத்துவிட்டு வயலுக்கு போக எண்ணம் கொண்டு தூங்க வைப்பதற்காக பல முயற்சிகள் செய்தும் தாத்தா தூங்காமல் அடம்பிடித்திருக்கிறார்கள். அப்போது தாத்தாவிற்கு வயது 3 இருக்கும். அந்த சமயம் கோயில் ஸ்தாபகர் தோளில் வைத்து கொண்டு வயலுக்கு சென்றார்கள் பெரிய நாராயணப்பிள்ளை அவர்கள். இரவு மணி சரியாக 11:45 இருக்கும். ரோட்டு வழியாக செல்லும்போது கும்பமாடன் கோவில் உண்டு. கும்பமாடன் கோவில் பக்கம் செல்லும்போது வடக்கு மூலச்சி எனும் இடத்தில் 2 கையிலும் பந்தம் பிடித்தவாறு சுமார் 15 அடி உரம் கொண்ட ஓர் உருவம் இருவருக்கும் எதிர்ப்பக்கமாக வர, சாபகருக்கு தெரியாது என்று பெரிய நாராயணப்பிள்ளை நினைக்க, ஆனால் தாத்தா தோளில் இருக்கும் காரணத்தால் அவர்கள் கண்ணுக்கும் தெரிய, தன் தாத்தாவான பெரிய நாராயணப்பிள்ளையிடம், அதோ உயரமான ஆள் பந்தம் கொண்டு வருகிறது என்று சொல்லவும், இது இவன் கண்ணுக்கு தெரிந்துவிட்டதே என்று எண்ணி தோளிலிருந்து இறக்கி நெஞ்சுடன் அணைத்து கொண்டு, பயப்படாதே, தாத்தா இருக்கிறேன் என்று சொன்னார்கள் பெரிய நாராயணப்பிள்ளை அவர்கள். இந்த நிலையில் பெரிய நாராயணப்பிள்ளை தாத்தா அந்த உருவத்தை பார்த்து நில் என்று சொல்ல, 15 அடி உயரம் கொண்ட அந்த உருவம் 5 அடி உயரமாக நின்றது. அவர்கள் ரோட்டின் ஓரமாக நின்று கொண்டு, நான் சொன்னவுடன் ஓரமாக போ என்று சொல்ல, அந்த உருவம் ஓரமாக நின்று நிற்க, பெரிய தாத்தா கோயில் ஸ்தாபகரை நெஞ்சோடு அணைத்து கொண்டு போ என்று சொல்லவும், ஓங்கார சத்தமிட்டு மீண்டும் 15 அடி உயரமாக போய்விட்டது. இவ்வாறு நடந்தது என்றால் அப்பன் திரு சுடலை ஈசன்
அந்த அளவு பெரிய நாராயண பிள்ளை தாத்தா அவர்களிடம் குடியிருந்தான். இப்படி நிலையில் பெரிய நாராயண பிள்ளைக்கு வயது 74. அவர்கள் கிரானிக் கல்ச்சல் எனும் நோயில் காரணமாக படுத்து படுக்கையாகி இருக்கும்போது அருவங்குளத்தில் புது அம்மன் கோயிலில் கொடை நடந்தது. அந்த கொடைக்கு சாபகரின் தந்தையார் சென்றிருந்தார்கள். அப்படி போய்விட்டு இரவு 1 மணிக்கு வீடு வந்தார்கள். வந்த பெரிய மகனார் சுடலையாண்டியா பிள்ளை அவர்கள் நாராயண பிள்ளை அவர்களிடம் தண்ணீர் வேண்டுமா என கேட்க, தண்ணீர் வேண்டும், ஆனால் நான் சொல்வதை கவனமாக கேள், பிறகு தண்ணீர் தா என்று சொல்லி மகனை பக்கத்தில் உட்கார வைத்து என்னை இருவர் வந்து அழைத்து போனார்கள். அங்கு மாளிகை போல் இருந்தது. அங்கு ஒருவர் சிம்மாசனத்தில் இருந்திருந்தார். அவர் என்னிடம் உன் பெயர் நாராயணனா என்று கேட்டார். பின் உனது தாயார் மாரிமுத்துதானே என்று கேட்டார். நான் அத்தனைக்கும் ஒப்புதல் கொடுத்தேன். அவர் உன் ஆயுட்காலம் முடிந்தது என்று என் கண்முன் ஓலையை கிழித்து விட்டார். ஆகையால் நாளை பகல் 10:30 மணிக்கு எனது ஆவி பிரிந்துவிடும். ஆகையால் என்னுடைய அந்திய கால செலவிற்கு வேண்டிய ஏற்பாடுடன் நடந்துக்கோ. மதுரையிலிருந்து தம்பி வருவான். ஆனால் நீ தகவல் கொடுத்தால் ஊரில் இருக்க மாட்டான், வெளியூரில் இருப்பான் என்று சொல்லிவிட்டு, இன்னும் ஒரு விஷயம் கேள். எனது ஆத்மா பிரிந்த பிறகு என்னை தகனம் செய்யுங்கள். என்னை கழுவி குளிப்பாட்டி வஸ்திரம் கட்டும்போது கொசுவமாக மடித்து கட்டுங்கள். எனது உடல் எல்லாம் சாம்பலாகிவிடும். ஆனால் அந்த கொசுவம் மட்டும் புதைந்து கொண்டே இருக்கும். அதை கொண்டு வந்து பூஜித்து வந்தால் அப்பன் திரு சுடலை ஈசன் நீங்கள் நினைத்த மாத்திரத்தில் சகல சௌபாக்கியங்களை கொடுப்பான் என்று கூறினார்கள். அதுபோல் மறுநாள் பகல் 10:30 மணிக்கு ஆவி பிரிந்தது. உடனே ஆசான் சண்முகம் பிள்ளைக்கு தகவல் கொடுக்க அவர்கள் ஊரில் இல்லை, வெளியூரில் இருந்தார்கள். மறுநாள் காலை ஆசான் சண்முகம் பிள்ளை வந்தார்கள். ஊரார்கள் கூடி நாராயணப்பிள்ளை அங்கத்தை கரைக்க செல்லும்போது கடையில் பன்னீர் வாங்கி மகன்கள் இருவரும் சென்றார்கள். அவர்கள் முன்னாடியே சொன்னது போல் உடலில் எல்லாம் எரிந்து இருக்கும்போது அந்த பொசுவம் மட்டும் புதைந்து கொண்டே இருந்தது. பின் தீரன் கோயில் ஸ்தாபகரின் தந்தையான சுடலையாண்டியா பிள்ளையும் சிறிய தந்தையான சண்முகம் பிள்ளையும் பன்னீர் விட்டு அணைத்து விட்டு அந்த பொசுவத்தை கொண்டு வந்தார்கள். இப்படி நிலையில் இருவரும் சேர்ந்து 16வது நாள் வரை வழிபட விசேஷம் கழித்து மறுநாள் ஆசான் சண்முகம் பிள்ளையிடம் தனது தமையனாகிய சுடலையாண்டியா பிள்ளை இந்த பொசுவத்தை என்ன செய்வது என்று உரைக்க, ஆசான் சண்முகம் பிள்ளை நீங்கள் அதை பூஜித்து வாருங்கள் என்று சொல்ல, சண்முகம் என்னால் முடியாது, நீ கொண்டு செல் என்று சுடலையாண்டியா பிள்ளை கூற, அப்படியானால் நான் கொண்டு போகிறேன் என்று ஆசான் சண்முகம் பிள்ளை அவர்கள் சொன்னார்கள். அப்படி புறப்படும் போது அருவங்குளத்தில் குடிகொண்டிருக்கும் ஈசன் அவர்களிடம் ஆசான் மீது அருளாகி நானும் உனது கூடவே வருகிறேன் என்று சொல்ல சண்முகம் பிள்ளை அவர்கள் மதுரை பிரயாணமானார்கள். அவர்கள் பயணம் மேற்கொள்ளும் வழியில் அப்பனும் கூடவே குரல் கொடுத்து கொண்டே சென்றார்கள். மதுரையில் மீனாட்சி சொக்கநாதரை வழிபட்டு பொன்னகரம் ரயில்வே கேட்டு பக்கம் வரும்போது அப்பன் சுடலை ஈசன் ஆசானிடம் இது முச்சந்தி ஆகையால் இது எனக்கு சரியான இடம், ஆகையால் நான் இங்கு குடியிருந்து வருகிறேன், எனக்கு இங்கு நிலையம் போட்டுவிடு என்று அப்பன் சுடலை ஈசன் உரைக்க அவ்விதமே அந்த பொசுவத்தை வைத்து நிலையம் போட்டார்கள். இவ்வாறாக திரு சுடலை ஈசன் மதுரையில் அமர்ந்தார்.